குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. அதில் வேர் டு ஸ்டடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எந்தெந்த டாபிக், எந்தெந்த போயம் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது, எந்தெந்த ப்ரோசஸ் இதில் கவர் ஆகுது, கிராமர் பார்ட் எப்படி கவர் பண்ணணுன்றது ஒரு பேசிக்கான ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு இது ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபுல் டைமும் உட்காந்து படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக படிச்சிங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ், ஓகேங்களா, அதிகபட்சம் ஒரு மாதத்தில் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பாருங்கள், சிலபஸை பாருங்கள். போயமில் வந்து ஒரு 25 போயம் தான் இருக்கும். அதுவும் வெறும் சிம்பிளான போயம் தான், நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன் ஒன் டைம் நீங்கள் வாசித்து பாருங்கள். சப்போஸ் புரியலன்னா நீங்கள் யாருக்கிட்டயோ டவுட்டை கேட்டுக்கலாம், இல்லை யூடியூப்லேயும் நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம், இல்லை நம்ம கிளாஸஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஈஸியாக 25 போயம் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 போயம் முடித்தா கூட நமக்கு ஒரு 12 13 நாளில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்ட் சியை பொறுத்தவரையிலும் ப்ரோஸில் வெறும் 14 லெசன்ஸ் தான் படிக்கணும். ஓகேங்களா? பயோகிராஃபிஸை பொறுத்தவரையிலும் இந்த 9 டாபிக் படிக்கணும். இது முன்னாடி இருந்த சேம் டாபிக் தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அப்போது ப்ரோஸ் அண்ட் போயமில் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். கிராமர் இந்த எல்லாமே. இந்த பயோகிராஃபிஸில் 9 டாபிக் தான். அது எல்லாருமே வந்து வெல் நோன் ஃபிகர்ஸு. நம்ம ஜென்ரலாக ஹிஸ்ட்ரியில் படிப்போம். நமக்கு ஜென்ரலாகவே அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அவங்கள பற்றி ஒரு பேசிக்கான இது மட்டும் படிச்சுக்கோங்க. அண்டு ஜென்ரல் காம்ப்ரஹென்ஷன், ஏதோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் சிம்பிளாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான். நீங்கள் உட்காந்து உருப்படியாக நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 5 மணி நேரம் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தாலே ஒரு 10 to 15 டேஸு மோர் தென் எனஃப் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் என்னென்னா ப்ராப்பராக படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புரியாத வார்த்தைக்கு மீனிங் எழுதி வச்சுக்கிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு போகலாம். அதுக்கான நம்ம கிளாஸஸ், டெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வரப்போ சொல்கிறோம். இப்போ வந்து இது பாருங்கள். ஓகேங்களா? போயம், லைஃப் போயம் வந்து எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 10th புக்கில். நமக்கு இன்னொரு முக்கியமானது வந்து நமக்கு 11th 12th புக்லாம் படிக்க தேவையில்ல. அண்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ்லையுமே 6 to 10th வரல இருக்கிறதுல சிலபஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேங்களா? நமக்கு இது வரல வந்து 4 எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேங்க, 4 கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் இருக்கும். இந்த நியூ சிலபஸ் வச்சு நமக்கு குரூப் 2ல மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று விட்டுருந்தாங்க 2022. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரூப் 2ஓட கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று, ஜெயிலர் எக்ஸாம் நடந்துச்சு. 2 எக்ஸாமில் ஜெயிலர் எக்ஸாமில் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக 4 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. 4 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு கொஸ்டின்ஸ் கூட நமக்கு இந்த கொடுத்துருக்க சிலபஸ் விட்டு வெளில போகவே இல்லை. ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் அண்ட் ப்ரோசஸ்லாம் போகவே இல்லை. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம 6 to 12 வந்து அட்ட படிக்கணும், எது வேணால் கேட்பாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. நீங்கள் இதில் கொடுத்துருக்க போயம் 25 போயமும் 14 கதையும் படிச்சுட்டா போதும். ஈஸியாக இதில் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு 60 மார்க் வரும். ஓகேங்களா? நமக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வரும். அதில் இந்த பார்ட் பி, பார்ட் சியில் ஆவரேஜாக வந்து 30 மார்க் வந்துடும். பார்ட் ஏல 40 மார்க் வரும். வெறும் இந்த 25 போயமும் 14 கதையும் படிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 60 மார்க். ஓகேங்களா? அதில் 50 மார்க் கிட்ட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். வெறும்னா இது ஜஸ்ட் படிச்சுட்டு போதும். அது எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க என்னன்றதுல நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே படிக்க தேவையில்ல. ஸ்கூல் புக்ஸை நீங்கள் இந்த பிடிஎஃப் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? டெலகிராம் குரூப்பில் நான் இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள். இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சக்ஸஸ் பிரிண்டர்ஸ் பேட்ச். உங்களுக்கு இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த குரூப்போட லிங்க் தரேன். இதில் உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷை வந்து எப்படி நம்ம ஈஸியாக கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து 95 மார்க் எடுக்கலாம். ரொம்ப 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 கம்மியாக நீங்கள் படித்தா போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 100 மார்க்கில் 95 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான சிலபஸ். இதிலுமே நீங்கள் படித்து எடுக்கலன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் முக்கியமாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்பெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த முறை. ஓகேங்களா? இந்த புது சிலபஸ் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 to 12 வரல அவங்க ஃபுல் புக் படிக்கணும். ஓகேங்களா? அட்ட டு அட்ட படிக்கணும். அது புது புக் மட்டும் படித்தா பார்த்தாது, பழைய புக்கும் சில ஏரியாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா வெறும் சிம்பிளாக இவ்வளோதான் இதில் என்ன கொஸ்டின் கேட்க போகிறோன்றது வெளிப்படையாக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு 25 போயமும் ஒரு 14 லெசனும் அதை படிக்க முடியலன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால்
ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ரொம்ப ஈஸி சிம்பிளா தான் இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நெறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ஸ படிக்காம நெறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் படிக்கிறீங்க. அது வந்து ஒரு பேட் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். இந்த இதுல வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த லெசன்ஸ் இருக்குன்னா, இது வந்து ஒரு நம்ம ஸ்கூல் புக். இதுல இந்த மாரி நீங்க ஸ்கூல் ஒன் செகண்ட் நான் இத ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. இங்க பாருங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் லைட் இது வந்து நம்ம ஸ்கூல் புக். இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா? எதுக்காக ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கணும்ன்றது திரும்ப 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 ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஓகேங்களா? இதுல வந்து எந்த ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட மெட்டீரியலும் நம்ம குறை சொல்றதுக்கோ அதுக்கோ கிடையாது. ஏன்னா அந்த புக்ஸ் பார்க்குறப்போ நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸ் பார்க்குறோம்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து குவாலிட்டி வந்து பிரிண்டிங் குவாலிட்டியும் சரி இந்த கலரும் சரி நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். படிக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதே ஒரு நீங்கள் பிரைவேட் இன்ஸ்டியூஷனோ ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா அது அவங்களோட ஸ்பேஸ் கன்வே பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டேஷனில் தான் பார்ப்பாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கவர்மெண்ட் இதில். ஓகேங்களா? அப்ப நீங்க ஓவராலா பார்க்கிறப்பவே பாருங்க, எது வந்து ஃபர்ஸ்ட் உங்கள அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இதுல கொச கொச கொச்ச கொச்சன்னு இருக்கும். இதுல கொஞ்சம் நமக்கு தெளிவா நீட்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். அண்ட் வந்து இந்த மாரி கலர்லாம் இருக்கும். அண்ட் இந்த மாரி படம் போட்டிருக்கும். நமக்கு இந்த மாரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு இந்த மாரி கலரோ, எதுவுமே எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனுமே இருக்காது. படிக்கிறப்போ கொஞ்சத்துலயே நமக்கு சீக்கிரம் போர் அடிச்சிரும். லெட்டர் ஃபாண்ட்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கும். அதனால ஒரு நமக்கு ஒரு இரிட்டேட் ஆகுற மாரி இருக்கும் கொஞ்ச நேரத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்ப இங்க பாருங்க. இந்த லெட்ஜ், ஹெர்ரிங்கு, டெவோரு, கேக்கிலு இந்த மாரி முக்கியமா எது எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் மீனிங்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க படிக்கிறப்பவே அத வந்து தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க இந்த மாரி ஒரு இடத்துல நீங்க படிக்கிறீங்கன்னா, ஒரு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல எதுவுமே டிஃபரன்ஸ் இல்ல. ஜஸ்ட் ஏதோ ஒரு வார்த்தை மாரி 10 11 வார்த்தை மாரி தான் நமக்கு போகும். பட் இங்க வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்கன்னா, அதோட மீனிங் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான அர்த்தம்னு அர்த்தம். ஓகேங்களா? வார்த்தைன்னு அர்த்தம். கீழயே குடுத்துருப்பாங்க நமக்கு அதுக்கான வார்த்தைகள சிலது குடுத்துருப்பாங்க, சிலது குடுத்துருக்க மாட்டாங்க. அத நீங்க பார்த்துக்கணும். ஓகே. அப்ப நீங்க படிக்கிறப்ப எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக, இந்த மாரி ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமா இது தெளிவா காமிக்கும். இன்னொன்னு அடுத்த படி பார்த்தோம்னா நமக்கு இமேஜஸ் குடுத்துருப்பாங்க. ஒரு 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 போயம்க்கோ சரி, ப்ரோஸ்க்கோ சரி, அத பார்க்குறப்போ நமக்கு இன்னுமே வந்து அத பத்தின ஒரு புரிதல் இன்னும் கொஞ்சம் தெளிவா கிடைக்கும். அண்ட் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அது மறக்காது. அது ஒரு இமேஜா எந்த எந்த ஒரு செயலாவும் சரி, நம்ம நேர்ல கண்ணால பார்க்கறதுக்கும், காதால கேட்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம கண்ணால பார்க்கறது வந்து இன்னும் நமக்கு மைண்ட்ல வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் தெளிவா டெப்த்தான நாலேட்ஜ் அதில கிடைக்கும். பட் இங்க வந்து அந்த மாரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த மாரி நம்ம லெசன்ஸ் படிக்கிறப்பவே நடுவுல சில கொஸ்டின்ஸ் இருக்கும். "ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டூ ஃப்ளை?" வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸாக நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அப்படியே கொஸ்டின்ஸாக கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி கொஸ்டின் வரதாகவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் மெட்டீரியலோ மற்ற இது சோர்சஸோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எதுவுமே இருக்காது. வெறும்னா ஒரு கதை இருக்கும். அப்புறம் அந்த பின்னாடி புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இங்கே பாருங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் கொஸ்டின் வர்றதுக்கான ஏரியா. கொஸ்டின் எடுக்கிறவங்க இங்கேயே அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் எடுக்குறாங்கன்னா, இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு, உள்ள இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. நீங்க இந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்காம இத படிக்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரியாமலே போயிடும். நீங்க திரும்ப 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 படிச்சதே திரும்ப 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 இந்த கதையே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பீங்க. எத ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும், எத மேலோட்டமா படிக்கணும்ன்றது தெரியாது. ஓகேங்களா? முக்கியமா இது ஒண்ணு இது ஒரு ரீசன். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இந்த இமேஜஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். இங்க அதெல்லாம் வந்து மிஸ் ஆகும். அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேங்களா? இது பாருங்க. இன்னொன்னு முக்கியமா. அண்ட் வந்து அபௌட் ஆத்தர்லாம் இங்க பார்த்தீங்கன்னா, வெறுமனே அபௌட் ஆத்தர் 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க கலரா குடுத்துருக்காங்க. இமேஜோட குடுத்துருக்காங்க. நீங்க இப்ப வந்து லியாம் ஹோ ஃப்ளஹர்ட்டிய பத்தி படிக்கிறீங்கன்னா, அவர பத்தி ஒரு ஒரு ஜெனரலான ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்றது? இப்ப இந்த பேர ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு இமேஜ பார்த்தோனே என்ன சொல்றேன்? இப்போ ஒரு ஃப்ளஹர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
ஒரு மூஞ்சி வந்து ஃப்ளாட்டா இருக்க மாரி இருக்கு. இல்ல தலைய வந்து ஃப்ளாட்டா சீவி இருக்காரு. இந்த மாரிலாம் நமக்கு இது வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி இமேஜ் மூஞ்சிய பாக்க பாக்க வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அபௌட் தி ஆத்தர் நேம் த லியாம் ஃபேஹட்டி இது வெறுமனே வெறும் ஒரு 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 உயிர் உயிர் இல்லாத போல இருக்கு. நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஹெசிடேஷனா இருக்கும். சீக்கிரம் போர் அடிக்கும். பட் இங்க வந்து அப்படி இருக்காது. எப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி இன்டராக்டிவா படிக்க வைக்கிறது, எப்படி ஒரு ஆர்வமா வச்சிருக்கிறதுன்றது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் புக் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு படிக்கிறப்பவும் ஜாலியா நமக்கு படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த போயம் படிக்கிறோம்னா, இந்த முடிச்ச உடனே அதுக்கு பின்னாடி இருக்க சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இப்ப குளோசரி இதெல்லாம் இருக்கும். அண்ட் வந்து சில கிராமர் ஏரியாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பண்றப்போ, உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் அப்படியே கேம் விளையாடுற மாரியே இருக்கும். கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இது பண்றதுக்கு. அந்த சைட் பை சைட்ல வந்து நீங்க கிராமரும் படிப்பீங்க. கிராமரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த படிக்கிறோட கஷ்டம் தெரியாது. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. பட் இந்த அப்படியே அந்த கதைய படிப்பீங்க. அப்ப அதுல இருக்க மீனிங்ஸ் ஆப்போசிட் அதெல்லாம் படிப்பீங்க. அப்படியே கீழ போனீங்கன்னா, அதுக்கு உடனே அடுத்த அடுத்த லெசன்ஸ்க்கான அடுத்து இது போயிடும். ஓகேங்களா? இதுல மத்த ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு கதைன்னா அத முடிச்சுட்டு, அது ரிலேட்டடான சிலத வச்சுட்டு, சில கிராமர் பார்ட்லாம் வச்சுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாரி இருக்கும். நமக்கு அந்த ரிலாக்சேஷன் டைம் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன்னு வேணா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு லெசன் படிங்க. அதுல ஒரு லெசன் படிங்க. உங்களுக்கு எதுல எதுல படிக்கிறதுக்கு சீக்கிரம் கண்ணு வலிக்குது, எதுக்கு போர் அடிக்குதுன்றத நீங்க நீங்க வந்து பிராக்டிகலா வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரலும் வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ் இது பண்ணுங்க. இன்னொரு எல்லாத்துக்கும் வேற முக்கியமான ரீசன் வந்து ஸ்கூல் புக்ல கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து ஸ்கூல் புக்ஸ தான் ரெஃபரன்ஸா கையில எடுத்து பார்க்க போறாங்க. அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுல இருக்க குடுத்திருக்க மேட்ச் த ஃபாலோயிங்ஸோ, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோ பின்னாடி ஸ்கூல் புக்ஸ்ல குடுத்திருக்கிறது தான் கொஸ்டினா வரப்போகுது. ஓகேங்களா? நீங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியல்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல எப்படி இருக்குன்னா, இப்போ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னா அவங்க ஜென்ரலா நெட்ல இருந்து எடுத்து போட்டு அப்படியே ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 100, 200ன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ்ல மோஸ்ட்லா ரிஃப்ளெக்ட் ஆகாது. நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல எந்த இதெல்லாம் ஸ்கூல் புக் பேக்லோ இல்ல சைட்லயோ குடுத்துருக்காங்களோ, அதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இத விட்டுட்டு நீ நெறைய படிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு 1000 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிச்சாலும் சரி, இதுல இருக்க ஒரு 100 மொத்தமா கலெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 100, 150 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் வரும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா? அதான் இதுல இருந்து இப்போ ஒரு 4 கொஸ்டின்ஸ் வருது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்துரும். ஓகேங்களா? ஏதோ 1, 2 கொஸ்டின்ஸ் தான் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சத வச்சே நம்ம கவர் பண்ணிடலாம். பட் அத விட்டுட்டு நீங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் போனா, அவன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஒரு 500 குடுத்திருப்பான். அது நம்ம சிலபஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க மெட்டீரியல் விக்கணுன்றதுக்காக எதையோ ஒண்ணு எடுத்து போட்டு குடுத்திருப்பாங்க. அது நமக்கு தான் டைம் வேஸ்ட். அதுல மார்க்கும் வரப்போறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒண்ணும் இங்க இங்கிலீஷ்ல வந்து பிஹெச்டி பண்ண போறதெல்லாம் கிடையாது. நமக்கு தேவை ஒரு 95 அபோவ் மார்க் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதுவும் இப்போ இருக்க சிலபஸ் இங்கிலீஷ் சிலபஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான சிலபஸ். அதுவும் வந்து கரெக்ட்டா இதுல இருந்து தான் கேட்கறாங்க. குடுத்திருக்க சிலபஸ்ல இருந்து தான் கேட்கறாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவும் அட்ட டூ அட்டலாம் புக் படிக்கவே தேவையில்லப்பா. ஆனா மினிமம் வந்து 95 மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 15 டேஸ் நீங்க ப்ராப்பரா உட்காந்து படிச்சாலே நீங்க இது பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ஜெனரல் இங்கிலீஷ நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். எதனாலனா, நமக்கு பிரிலிம்ஸ்லயும் சரி, குரூப் 2A மெயின்ஸ்லயும் சரி ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கிறதால, நம்ம வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள இந்த சிலபஸ ஃபுல்லாவே டாப் டூ பாட்டம் இன்ச் பை இன்ச்சா படிச்சு, அது என்னென்னலாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கான ஷெட்யூல் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நீங்க படிக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இது எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கூல் புக்ஸ ஃபர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இதில வேர் டூ ஸ்டடில எங்கெங்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்தாச்சு. அந்த லெசன்ஸ்லாம் மட்டும் மார்க் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க அத படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகேங்களா? மத்த கிளாஸஸோ மத்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தரா வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வந்து ஃப்ரெஷரா படிக்கிறவங்களுக்கு இந்த போயம்ஸ்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டம் இன் த சென்ஸ் வந்து சில வார்த்தைகள் புரியாது. அந்த மாரி தனியா படிக்க ஒரு மாரி இருக்கும். நீங்க வந்து ஒரு குரூப்பா படிக்கிறப்போ உங்களுக்கு சொல்றப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். ஒருத்தர் ஒரு டவுட் கேட்கிறப்போ உங்களுக்கு அதில நெறையா புரியறதுக்கான டெப்த் நாலேட்ஜ் வரும். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க அத பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? போயம்ல சில வார்த்தைக்கு புரியல, அந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்கா முடிச்சா கூட நமக்கு வந்து 50 டேஸ்க்கு நமக்கு வேலை இல்ல. ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிளான சிலபஸ் 100 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? எவ்வளோ நாள் இந்த சிலபஸ் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால இருக்கப்போ அதுவும் முக்கியமா வந்து இந்த முறை குரூப் 2 மெயின்ஸ்க்குமே இங்கிலீஷ் இருக்குன்றப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிச்சிருங்க. இந்த அடுத்து வர 30 நாள் குரூப் 2க்கு பிரிப்பேர் பண்றவங்க, 30 நாள் இதுக்கு பிரிப்பேர் பண்ணுங்க. எப்படியும் பிரிலிம்ஸ்க்கு நீங்க படிக்கணும். நீங்க குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எழுதினாலும் ஓகே. குரூப் 2ஏக்கு எழுதினாலும் ஓகே. எப்படினாலும் நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் படிச்சு தான் ஆகணும்.
அது இந்த 30 டேஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டா படிச்சிட்டீங்கன்னா, எப்ப கேட்டாலும் உங்களால 95 மார்க் மேல எடுக்க முடிஞ்சுன்னா, உங்களுக்கு சப்போஸ் 2லயே கிளியர் ஆகலனா கூட 2ஏக்கு நீங்க 2 மெயின்ஸ் எழுதுறப்போ எப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க அதிகமான ஃபோக்கஸ் குடுத்துட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல மெயின்ஸ் படிக்கிறப்போ உங்களால இங்கிலீஷ் வந்து குரூப் 2ஏக்கு இங்கிலீஷ்க்கு உங்களால ஸ்பெசிஃபிக்கா வந்து டைமிங் அலோகேட் பண்ண முடியாது. ஜிஎஸ் கூட பரவால்ல. குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் படிக்கிறப்போ ஓரளவுக்கு கவர் பண்ணுவீங்க. இங்கிலீஷ்க்கு அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. 2 டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சரி. ஓகேங்களா? அப்போ 2 டிஸ்கிரிப்டிவ் எழுதினாலும் சரி, 2ஏ டிஸ்கிரிப்டிவ் எழுதினாலும் சரி, டிஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, நீங்க இங்கிலீஷை கவர் பண்ணி தான் ஆகணும். எப்படினாலும் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்க இப்போ வந்து ப்ரிலிம்ஸ மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ம மெயின்ஸையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க 2ல டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, 2ஏல அப்ஜெக்டிவ் டைப் எழுதினாலும் சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. ஓகேங்களா? ஏன்னா சப்போஸ் 2 எழுதுறவங்களுமே வந்து 2ஏ எழுதுற மாரி தான் வந்து வாய்ப்பு குடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவும் கவனிச்சுக்கிட்டு, இதையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அண்ட் வந்து சப்போஸ் 2ல கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால 2ஏல பேக்கப்‌க்கா இருக்கிறதுக்கு, பேக்கப்பா நம்ம ஒரு போஸ்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால இங்கிலீஷ் தான் அதுக்கான இங்கிலீஷ் ஆப்டிட்யூட் தான் அதுக்கான மெயினான இது. ஓகேங்களா? அதனால இப்ப இருக்க டைம வந்து நீங்க ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இது பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான இது வந்து நமக்கு குரூப் 4ல இங்கிலீஷ் இல்லன்னு சொல்லிட்டு நெறைய பேரு வந்து குரூப் 4க்கு போயிட்டு தமிழ் படிச்சுட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. அதுனா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இப்ப நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க குரூப் 4 ஸ்டூடண்ட்டே சரி. நீங்க குரூப் 4க்கு இங்கிலீஷ்ல இருந்துட்டு இப்போ தமிழுக்கு மாறுன ஸ்டூடண்ட் சொல்றேன். டெஸ்ட் எழுதுறீங்க குரூப் 4க்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும். தமிழ்ல உங்களால ஆவரேஜா மார்க் எடுக்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு. ஆவரேஜா ஒரு 85க்கு மேல எடுக்க முடிஞ்சா ஓகே. சப்போஸ் உங்களால முடியல, தமிழ் கவர் பண்ண முடியலன்னா, டீசென்ட்டா இப்பவே வந்து ஓகே. நமக்கு இந்த தமிழ் செட் ஆகாது. நமக்கு அத விடவே நல்ல ஒரு ஜாப் குரூப் 2ஏல நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி இங்கிலீஷ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். இத வச்சுட்டு ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு செல்ஃப் எவாலுயேஷனுக்கு வாங்க. அத விட்டுட்டு நான் குரூப் 4 வரலும் நான் இது படிச்சுட்டு அதுக்கப்புறமா வரேன்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே அது பண்றதுனால பண்ணலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா பண்ணுங்க. இல்ல சப்போஸ் இல்ல எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் ஃபெமிலியரா இருக்கு. நான் இது கூடவே போறோம்னு நினைக்கிறேன்னா, நீங்க இப்பவே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இதுக்கு வந்துருங்க. குரூப் 2ஏக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரூப் 2ஏக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதுவா இருக்கும். ஏன்னா நீங்க குரூப் 4க்கு போயிட்டு, நீங்க எப்படினாலும் நீங்க அந்த குரூப் 4லருந்து இந்த பொசிஷன்ஸ்க்கு வரணும்னா, நீங்க மினிமம் வந்து ஒரு 5 டூ 10 இயர்ஸ் ஆகும். அதுக்கு நீங்க இந்த ஒரு 6 மந்த் நீங்க வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்து, உனக்கு ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி போனீங்கன்னா, அதுல உங்களுக்கு இதுல இதுல மேட்ச் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க சப்போஸ் உங்களுக்கு குரூப் 4ல போயிட்டு அந்த தமிழ் முடிக்க முடியாம நீங்க எக்ஸாம்ல போய் ஒரு 80 மார்க், 85 மார்க் எடுக்கிறீங்கன்னா கூட நீங்க காம்படிஷன்ல இருந்து வேஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்ல வந்து 95 வந்து ஈஸியா எடுப்பாங்க. பல வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்க, ஸ்கூல் புக் அட்டை முடிச்சு வச்சிருக்கவங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அத விடவே நல்ல போஸ்டிங். உங்களுக்கு 2 மிஸ் ஆயிட்டா கூட 2ஏல கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதனால கொஞ்சம் இது பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெறைய குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி, இதுதான் நான் பண்ண போறேன்றது தெளிவாயிட்டு, அதுக்கான அப்ரோச் பண்ணி போயிட்டே இருங்க. அதுதான் ஒரு ப்ராப்பரான வேவா இருக்கும். இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் பண்றதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? அது இப்படி பண்ணா எதுவுமே இல்லாம போயிடும். ப்ராப்பரா ஒரு தெளிவான பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் 2க்கு படிக்கிறவங்க வந்து இந்த இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கூல் புக்ஸ் முடிஞ்ச வரையிலும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து எது எதுல எங்க வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு சின்ன சின்ன லெசன்ஸும் படிக்க முடிக்கிற ஈஸியான லெசன்ஸ் இல்ல ஸ்டோரீஸ நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? ஃபர்தரா உங்களுக்கு கிளாஸஸ் மத்த டீட்டெயில்ஸ்லாம் ஆனவுனே உங்களுக்கு ரெடி ஆனவுனே உங்களுக்கு மத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஷெட்யூல் இன்னைக்கு இல்லைக்கு நாளைக்கு வந்துரும். நமக்கு மோஸ்ட்லி வந்து 12th நமக்கு இதுவா இருக்கும். டெஸ்ட் ஆரம்பிக்கும். 12th ஆரம்பிக்கணும். வழக்கம் போல நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் வந்து சிலபஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் இருக்குன்றதால லிமிட்டடா தெளிவா ஒண்ணு ஒண்ணா கொண்டு போற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அத பாருங்க. அண்ட் வந்து இந்த இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். போத் ப்ரோஸ் எல்லாமே ஒரே பிடிஎஃபா, போயம் எல்லாமே ஒரே பிடிஎஃபா கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா சப்போஸ் சில பேர் வந்து ரூரல் ஏரியால இருப்பீங்க. உங்களால புக் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. புக் இல்லாம இருக்க நிலைமை இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கிற வரையிலும் நீங்க இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா என்னோட பர்சனல் சஜஷன் நீங்க உங்க கையில பிசிக்கலா ஒரு புக் இருக்கணும். இல்ல உங்க ஊர்லயே வந்து நீங்க பசங்க கிட்ட ஸ்கூல் புக்ஸ் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து நீங்க பழைய புக் கடையில போய் ஓல்டு புக் கூட வாங்கிக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு புது புக் தான் வேணும்னா, சென்னையில டிபில வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல சென்னையில பழைய புக் வேணும்னா நீங்க
சென்ட்ரல் பக்கத்தில் மோர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கும். அது மாதிரி உங்கள் ஊரில் எங்கெங்கே கிடைக்கும்னு நீங்கள் பார்த்து அது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸை கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த ஏரியாவில் இது கவர் ஆகுதுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்ஸில் படிங்க. மெட்டீரியல் நோக்கி போகாதீங்க. மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணாது. கொஸ்டின்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் அந்த இது ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? 95 வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை பற்றி ஃபர்தராக பார்ப்போம். இது பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட்.